ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம். விளக்கேற்றும் போது தீபத்துல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வேளை சேர்த்து நீங்க தீபம் ஏத்துறதால உங்க குடும்பத்துக்கே ஒட்டுமொத்த பண கஷ்டமும் தீர்ந்து குபேரனுக்கு நிகரான செல்வம் சேரும். அது என்ன வேற, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வேற எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். திருமணமாகி அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, திருமண பந்தத்துல புதுசா இணையணும்னு காத்துட்டு இருக்கிறவங்க, அதுல குறிப்பா திருமண தடை இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருக்கும் பங்குனி உத்திர நாள் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம். இந்த நாள்ல முருகப்பெருமான விரதம் வந்து வழிபாடு செய்தா நிறைவான திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. தமிழ் மாசங்கள்ல கடைசி 12வது மாதமா வரக்கூடியது பங்குனி. அதாவது இத மங்கள மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 12வது நட்சத்திரமாக வரக்கூடியது உத்திரம் நட்சத்திரம். இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் வைத்து வழிபாடு செய்தாலும் அதை முருகப்பெருமான் மனசார ஏத்துப்பாரு. இந்த வருடம் பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 11ஆம் தேதி வெகு விமர்சையா கொண்டாடப்பட போகுது. முதல்ல உத்திரம் நட்சத்திரம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, அதே மாதிரி எத்தனை மணிக்கு முடியுது, பௌர்ணமி எப்ப ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி பல பயனுள்ள தகவல்களை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு வருடமும் பங்குனி மாதத்துல வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய அற்புதமான நாள் தான் பங்குனி உத்திரம். ஆனா இது ஒரு சில வருடங்கள் கொஞ்சம் மாறுபட்டு வரும். உதாரணத்துக்கு இந்த வருடத்தையே எடுத்துக்கங்களேன். உத்திரம் நட்சத்திரம் ஏப்ரல் 10ஆம் தேதி மதியம் 2 மணி 7 நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4 மணி 11 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. ஆனா பௌர்ணமி திதி ஏப்ரல் 12ஆம் தேதி அதிகாலை 4:15 மணிக்கு ஆரம்பிச்சு ஏப்ரல் 13ஆம் தேதி காலையில 6 மணி வரைக்கும் இருக்கு. இப்படி பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேராம தனித்தனியா வருதே, அப்ப பங்குனி உத்திரத்தை என்னைக்கு கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி விரதம் மேற்கொள்றதால கட்டாயம் பங்குனி உத்திரம் இருக்கக்கூடிய அந்த உத்திரம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை தான் நம்ம முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும். இதுல கூடுதல் விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பங்குனி உத்திரம் ஏப்ரல் 11ஆம் தேதி வரக்கூடிய அந்த நாள்ல சுபயோக முகூர்த்தமும் சேர்ந்து வந்திருக்கு. அதாவது திருமணம் செய்யறதுக்கான அற்புதமான ஒரு நாள். இந்த பங்குனி உத்திர தினத்துலதான் எக்கச்சக்கமான தெய்வீக திருமணங்கள் நடந்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதான். உதாரணத்துக்கு சிவன் பார்வதி, ஸ்ரீராமர் சீதை, முருகன் தெய்வானை, இப்படி எக்கச்சக்கமான தெய்வீக திருமணங்கள் நடந்திருக்கிறதால நாம முருகப்பெருமான விரதம் வந்து வழிபாடு செய்தால் நம்மளோட திருமண வாழ்க்கை சிறப்பா அமையறது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் திருமண வாழ்க்கை அமையாம திருமண தடை இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். இந்த நாள்ல, அதாவது பங்குனி உத்திரம் வரக்கூடிய ஏப்ரல் 11ஆம் தேதி சுபயோக முகூர்த்த தினத்துல யார் யாரெல்லாம் திருமணம் வச்சிருக்காங்களோ கட்டாயம் அவங்க வாழ்க்கை செல்வ செழிப்போட இருக்கும். அவங்களாம் ஒரு படி அதிர்ஷ்டசாலி அப்படின்னே சொல்லலாம். பங்குனி உத்திரம் தினம் அன்னைக்கு எந்த மாதிரி வழிபாடு செய்யணும்? நிறைய பேர் வீடுகள்ல வேல் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க அந்த வேலை தயார் செய்து வேலுக்கு அபிஷேகம் செய்து ஒரு வருடமும் கந்த சஷ்டி விரதத்துக்கு 6 நாட்கள் எப்படி நீங்க முறையா பூஜை செய்வீங்களோ அதே மாதிரி பின்பற்றலாம். முருகப்பெருமான் போட்டோ சிலை திருவுருவ படத்துக்கு கழுவி சுத்தப்படுத்தி அலங்காரம் செய்து அதை தயார் செய்து வைத்துக்கணும். முருகப்பெருமானுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் நிறைய இருக்கு. அதில் ஏதாவது ஒரு நைவேத்தியங்கள் பால் பாயாசம், கேசரி, சர்க்கரை பொங்கல்னு சொல்லி அதை தயார் செய்து முருகப்பெருமானுக்கு படைக்கிறதும் கூடுதல் விசேஷம். வெள்ளிக்கிழமையில வந்திருக்கிறதால பத்திரப்பாண்டு ராகு காலம், மதியம் 3:30 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரத்துல தாராளமா முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம். இந்த நாள்ல எக்கச்சக்கமான முருகர் கோவில்கள்ல பால் குடம் எடுக்கிறது, காவடி சுமந்து வர்றதுன்னு சொல்லி பக்தர்கள் அவங்களோட நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க. அதுல போய் கலந்துக்கிட்டு அதை கண்குள்ள பாக்குறதே கோடி புண்ணியம் தான். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வேர் இருக்குல்ல, இந்த ஒரு வேரை நீங்க பூஜை அறையில ஏற்றக்கூடிய ஏதாவது ஒரு தீபத்துல அந்த தீபம் எரியக்கூடிய அந்த எண்ணெயில போட்டு விளக்கேற்றுறதால எக்கச்சக்கமான செல்வங்களும் வளங்களும் வளமான வாழ்க்கையும் உங்களை வந்து சேரும். முதல்ல அந்த வேர் என்ன வேர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மளோட தாந்திரிக முறைகள்ல வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேர் பயன்படுத்துவோம். அதுல முக்கியமான தெய்வ ஆக்ரோஷ்ண மூலிகை, தன ஆக்ரோஷ்ண மூலிகை, தெய்வ கடாட்சம் பொருந்திய ஒரு அற்புதமான வேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வெட்டி வேர். பார்க்கறதுக்கு தான் இது பெயர் வந்து வெட்டி வேர். ஆனா பல வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய வேர். வெட்டி வேர் வாசம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் தெய்வ கடாட்சம் அதிகமாகும். இந்த தெய்வம் அந்த தெய்வம் கிடையாது. வீட்டுக்குள்ள வெட்டி வேர் வாசம் அதிகமா இருந்தாலே பாசிட்டிவிட்டி எண்ணங்கள் அதிகமாகுமா. அதாவது எதிர்மறை ஆற்றல்கள் இல்லாம நேர்மறை ஆற்றல்கள் மேலோங்கி இருக்கும். மகத்துவம் மட்டும் இல்ல, இந்த வெட்டி வேருக்கு பல மருத்துவ குணங்களும் இருக்கிறதா அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்டிருக்குது. அப்பேற்பட்ட வெட்டி வேர் நாட்டு மருந்து கடைகள்ல ரொம்ப சுலபமா கிடைக்கும். 10 ரூபாய் கொடுத்தாலே ஒரு கைப்பிடி அளவு வெட்டி வேர் அவங்க கொடுப்பாங்க. இல்லைன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல
சூப்பர் மார்க்கெட்ல வெட்டி வேர் கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகள்ல கட்டாயம் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. கழுவி சுத்தப்படுத்தணுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்க வீட்டோட பூஜை அறையில பங்குனி உத்திரம் தினம் அன்னைக்கு எத்தனை மணிக்கு பூஜை செய்யறீங்களோ அந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சா போதும். ஒருவேளை உங்க வீட்டுல ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, இந்த மாதிரி தீபங்கள்ல இந்த வேரை போட்டு ஏத்துறதுக்கான விருப்பம் இல்லனா அதுக்கும் ஒரு மாற்று வழி இருக்கு. தனியா ஒரு குபேர விளக்கோ ஒரு சின்ன காமாட்சி அம்மன் விளக்கோ எடுத்துக்கோங்க. இல்லனா ரொம்ப எளிமையா ஒரே ஒரு மண் அகல் விளக்கு, அந்த மண் அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க. அதுல தீப எண்ணெய் ஊத்துங்க. நெய் ஊற்ற வேணாம். தீப எண்ணெய் ஊத்தி அந்த தீப எண்ணெயில இப்ப நாம பாக்குற மாதிரி வெட்டி வேர் ரொம்ப அதிகமா போடணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த அகல் விளக்குல எவ்வளவு வெட்டி வேற உங்களால போட முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன குச்சிகளா அதை கட் பண்ணி அந்த வெட்டி வேற அந்த தீபம் எண்ணெயில போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க தீபம் ஏத்தணும். இதனால என்ன நடக்கும்னா, நீங்க சாதாரணமா அந்த வெட்டி வேரை வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறீங்களே, அந்த வைக்கக்கூடிய இடத்துல நீங்க சும்மா நடந்து போனாலே அந்த வெட்டி வேர் வாசம் உங்களை இழுக்கும். அந்த அளவுக்கு ஏதோ கோயிலோட கர்ப்ப கிரகத்தை நுழைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். இவ்வளவு ஏன், எவ்வளவோ சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த தண்ணீர் பயன்படுத்துறாங்கல்ல, அந்த தண்ணீர்ல அந்த வெட்டி வேரை போட்டு வைப்பாங்க. காரணம், வெட்டி வேர் வாசம் இருக்கக்கூடிய இடத்துல நேர்மறை ஆற்றல்கள் அதிகமா இருக்குமா. அந்த அளவுக்கு வாசம் இருக்கக்கூடிய அந்த வெட்டி வேற நீங்க தீப எண்ணெய் போட்டு தீபம் ஏத்துறீங்கல்ல, அந்த தீபம் வந்து எரியும் போது அந்த எண்ணெயோட சேர்ந்தான தீபம் எரியும். அந்த எண்ணெயில இந்த வெட்டி வேர் வாசமும் கலந்துரும். அப்ப அந்த தீப ஒளி சுடர் வருது பாருங்களேன், அந்த ஒளி சுடர்ல இருந்து வரக்கூடிய வாசனை தீப எண்ணெய் வாசனையோட சேர்ந்து வெட்டிவேர் வாசனையும் வரும். அது உங்க வீட்டோட எல்லா இடத்துலயும் பரவும். புதுசா யாராவது வீட்டுக்குள்ள வந்தா கூட ஏதோ கோவிலுக்குள்ள நுழைந்த மாதிரி இருக்கேங்கிற உணர்வு அவங்களுக்கு ஏற்படும். பொதுவா தீப எண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தினாலே அந்த தீபத்தோட வாசனைக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு நேர்மறை ஆற்றலோட சக்தி இருக்கிறத நம்ம உணர்வோம். அது கூட இந்த வெட்டிவேரோட வாசம் வந்து அந்த தீபத்தோட கலந்து எரியும் போது அந்த வாசம் வீடு முழுக்க பரவும் பொழுது உங்களை அறியாமையே உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக தன்மை ஏற்படும். இது நம்ம வீடா அப்படிங்கிற உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளவோ கெட்ட சக்திகள், துர்சக்திகள், கெட்ட சக்தி நடமாட்டங்கள் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த வெட்டிவேர் வாசம் அடிச்சு துவம்சமாக்கிடும். ஏன்னா வெட்டிவேர் வாசம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தெய்வீகத்தன்மை அதிகமாகும். அது மூலியமா நெகட்டிவிட்டி குறைஞ்சி பாசிட்டிவிட்டி அதிகமாகும். மகாலட்சுமி தாயார், மகாவிஷ்ணு, விநாயகர், பெருமாள், சிவபெருமான், முருகப்பெருமான், வள்ளி, தெய்வானைன்னு சொல்லி எல்லா கடவுள்களும் உங்க வீட்டுக்குள்ள நிரம்பி வழிவாங்க. அது மூலியமா உங்க வீடே ஒரு மிகப்பெரிய கோவிலா மாறிடும். அதுக்கப்புறம் என்ன, எதை தொட்டாலும் வெற்றிதான். தடை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. திருமண தடை, உத்தியோக தடை, ஊதிய உயர்வு தடை, குழந்தைய பாக்கியம் இல்லாதது, இது மாதிரி எந்த தடை இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரம் விடிவு காலம் பிறக்கும். அந்த தீபத்துல போட்டிருக்கக்கூடிய அந்த வெட்டி வேர் இருக்குல்ல, அதை தீபத்தெல்லாம் குளிர வச்சுட்டு எண்ணெயெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா அந்த வெட்டி வேற கால் படாத இடத்துல ஆறு ஏரி குளத்துல தண்ணியில இல்ல செடி கொடியில போட்டுருங்க. பங்குனி உத்திர தினம் அன்னைக்கு நீங்க எத்தனை மணிக்கு பூஜை செய்றீங்களோ அது உங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனா பூஜை செய்யக்கூடிய அந்த நேரத்துல மறக்காம இந்த ஒரு தீபத்தை ஏத்திடுங்க. தீபம் எரியக்கூடிய அந்த எண்ணெயில இந்த வெட்டி வேரை போட்டு ஏத்துறதால பலவிதமான நன்மைகள் உங்களை வந்து சேரப்போகுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். ஆனா இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்பவே பெருசு. ஓம் ஸ்ரீ குருவியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.